Good morning. Exercise 1.1, sum number 4. By taking suitable sets A, B, C, verify the following sets. இந்த ABCங்கிற செட் நீங்களே எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த 6 சம்முக்கும் நீங்கள் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் நானாக எடுத்துக்கிட்டேன் ஒரு செட்டு. A equal to 1, 2, 3 நான் எடுத்துட்டேன். B equal to 4, 5, 6 C equal to 3, 6, 7 எடுத்திருக்கேன். ஸோ அப்போ யூனிவர்சல் செட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே B டேஷ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அப்போ யூனிவர்சல் செட்டு கம்பல்சரி வேணும். அப்போ யூனிவர்சல் செட்டுங்கிறது இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடியது யூனிவர்சல் செட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. First you can find B cross C. First நீங்கள் என்ன எடுத்துக்கங்க, B intersection C. ரெண்டுக்கு பொதுவாக இருக்கிறத எடுத்துங்க. B என்ன 4, 5, 6 intersection, C என்ன 3, 6, 7. இந்த ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் பாருங்க 6 மட்டும்தான் இருக்கு. அப்போ ஈக்குவல் டு செட் 6. A cross B intersection C. A cross B, A என்ன 1, 2, 3 cross B intersection C 6 மட்டும் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு. அப்போ 1 cross 1, 6, 2, 6, 3, 6 ஆர்டர் பார்ஸாக எழுதணும் கிராஸ் ப்ராடக்ட்னு. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, A cross B. இப்போ A வேல்யூ 1, 2, 3 cross B வேல்யூ 4, 5, 6. ஸோ 1, 4, 1, 5, 1, 6. நெக்ஸ்ட் 2, 4, 2, 5, 2, 6. நெக்ஸ்ட் பாருங்கள் 3, 4, 3, 5, 3, 6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நீங்கள், A cross C. A வேல்யூ 1, 2, 3 cross C வேல்யூ 3, 6, 7. 1, 3, 1, 6, 1, 7, 2, 3, 2, 6, 2, 7, 3, 3, 3, 6, 3, 7. ஓகே, இந்த ரெண்டையும் என்ன பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இன்டர்செக்ஷன். அப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இந்த ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்க. 1, 6 இருக்கு, இங்கே 1, 6 இருக்கு, எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் பாருங்க 2, 6 இருக்கு, இங்கே 2, 6 இருக்கு, எழுதிக்கிங்க. அடுத்தது பாருங்க 3, 6 இருக்கு, இங்கேயும் 3, 6 இருக்கு, எழுதிக்கங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 பாருங்க 1, 6, 2, 6, 3, 6 ரெண்டு ஈக்குவல் இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்வேஸ் ஃப்ரம் 1 and 2 A cross B intersection C equal to A cross B intersection A cross C. செகண்ட் ஒன் பாருங்க, A cross B union C equal to A cross B union A cross C. ஃபர்ஸ்ட் B union C எடுத்துங்க. B வேல்யூ 4, 5, 6 யூனியன் C வேல்யூ 3, 6, 7. யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அப்போ 3, 4, 5, 6, 7 எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் A cross B union C. A வேல்யூ 1, 2, 3 cross B union C 3, 4, 5, 6, 7. பாருங்க கிராஸ் அப்படின்னாவே ஆர்டர் பார்சல் எழுதுங்க. அப்போ 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, 1, 7, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7. ஸோ அப்போது 3 into 4 12 எலமெண்ட்ஸ் நமக்கு 12 பேர்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் A cross B. ஸோ A cross B equal to A வேல்யூ 1, 2, 3 cross B வேல்யூ 4, 5, 6. ஓகே, crossனா ஆர்டர் பேர் 1, 4, 1, 5, 1, 6, 2, 4, 2, 5, 2, 6, 3, 4, 3, 5, 3, 6. நெக்ஸ்ட் பாருங்க A cross C. A cross C equal to A வேல்யூ 1, 2, 3 cross C வேல்யூ 3, 6, 7. இப்போ 1, 3, 1, 6, 1, 7, 2, 3, 2, 6, 2, 7, 3, 3, 3, 6, 3, 7. ஸோ இந்த ரெண்டுக்கு யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க.
அப்போ A cross B union A cross C equal to, ஸோ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கிங்க பாருங்கள். 1,3 1,4 1,5 1,6 1,7 2,3 2,4 2,5 2,6 2,7 next 3,3 3,4 3,5 3,6 3,7 ஸோ டோட்டலாக எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்குது. அப்போ from 1 and 2 from 1 and 2 equal. So A cross B union C equal to A cross B union A cross C. Right side equal na, left hand side always equal. Okay, third one. A cross B intersection B cross A equal to A intersection B intersection B intersection A. First எப்பவுமே bracket இருக்கிறத முதல்ல clear பண்ணுங்க. இப்போ A cross B equal to A value 1 2 3 cross B value 4 5 6. Okay, அப்போ 1,4 1,5 1,6 2,4 2,5 2,6 3,4 3,5 3,6. Next B cross C. B value 4 5 6 cross C. A value 1 2 3 4,1 4,2 4,3 5,1 5,2 5,3 6,1 6,2 6,3. இப்போ இந்த ரெண்டுலையுமே பாருங்க காமன் எலமெண்ட்ஸே இல்லை. அப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன ஆகும்? நல் செட். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. A இன்டர்செக்ஷன் B. A வேல்யூ 1 2 3 இன்டர்செக்ஷன் B வேல்யூ 4 5 6. இந்த ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் இல்லை, அப்போ நல் செட். நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் A. B வேல்யூ 4 5 6 இன்டர்செக்ஷன் A வேல்யூ 1 2 3. இதுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் கிடையாது, நல் செட். அப்போ இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A ஈக்குவல் டு, ஸோ நல் செட்டை மல்டிபிள் பண்ணால் ஆர்டர் பர்சன்டேஜ்னாலும் நல் செட்டு தான் இருக்கும். ஃப்ரம் 1 and 2 பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்வேஸ் ஈக்குவல். அப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் B கிராஸ் A ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A. அதில் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஒன். C டிஃப்ரென்ஸ் B டிஃப்ரென்ஸ் A ஈக்குவல் டு C இன்டர்செக்ஷன் A யூனியன் C இன்டர்செக்ஷன் B டாஸ். ஃபர்ஸ்ட் B டிஃப்ரென்ஸ் A எழுதுங்க. B வேல்யூ 4 5 6 டிஃப்ரென்ஸ் A வேல்யூ 1 2. அதாவது Aல இல்லாத எலமெண்ட் Bல என்ன இருக்குன்னு பாருங்க. இதில் இல்லாத எலமெண்ட் இங்கே இருக்குது 4 5 6 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் C டிஃப்ரென்ஸ் B டிஃப்ரென்ஸ் A. அப்போ C வேல்யூ 3 6 7 டிஃப்ரென்ஸ் B மைனஸ் A 4 5. இதில் இல்லாத எலமெண்ட் Cல என்ன இருக்குன்னு பாருங்க. பாருங்க 3யும் 7ம் இருக்குது. 3,7. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர். ரைட் ஹேண்ட் சைடு C இன்டர்செக்ஷன் A. C இன்டர்செக்ஷன் A ஈக்குவல் டு Cக்கும் Aவுக்கும் காமன் எலமெண்ட் பாருங்க. C வேல்யூ 3 6 7 இன்டர்செக்ஷன் A வேல்யூ 1 2 3. இந்த ரெண்டுக்கு காமனாக இருக்கு 3 மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் C இன்டர்செக்ஷன் B டாஸ் ஈக்குவல் டு C வேல்யூ 3 6 7 இன்டர்செக்ஷன் B டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bல இல்லாத எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். Bல இல்லாத எலமெண்ட் Bல ஆல்ரெடி என்னென்ன இருக்கும் அப்படின்னா 4 5 6 இருக்கு. அதில் இல்லாத எலமெண்ட் என்னென்ன இருக்கும்? இப்போ 1 2 3 7 இருக்கு. ஓகே, அப்போ இந்த ரெண்டுக்கு காமன் எலமெண்ட் என்ன? 3யும் 7ம் காமன் எலமெண்ட். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க? யூனியன். அப்போ C இன்டர்செக்ஷன் A யூனியன் C இன்டர்செக்ஷன் B டாஸ் ஈக்குவல் டு 3 யூனியன் 3,7 ஈக்குவல் டு சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஆனால் 3,7. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 C difference B difference A equal to C intersection A union C intersection B dash. Next fifth one. B difference A intersection C equal to B intersection C difference A equal to B intersection C difference A அப்படின்னு சொல்லி 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் B difference A. B value 4 5 6 difference A value 1 2 3. ஸோ இதில் இல்லாத எலமெண்ட் Bல என்ன இருக்கு? 4 5 6 இருக்கு. நெக்ஸ்ட் B டிஃபரன்ஸ் A இன்டர்செக்ஷன் C. B டிஃபரன்ஸ் A வேல்யூ 4 5 6 இன்டர்செக்ஷன் C வேல்யூ 3 6 7. ஸோ இந்த ரெண்டுல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 6 காமன். ஸோ செட் 6. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு B வேல்யூ 4 5 6 இன்டர்செக்ஷன் C வேல்யூ 3 6 7. ஸோ இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனில் பாருங்க 6 மட்டும் காமனாக இருக்குது. அப்போ 6 எழுதிக்கலாம். இப்போ B இன்டர்செக்ஷன் C டிஃப்ரென்ஸ் A. B இன்டர்செக்ஷன் C வேல்யூ 6 டிஃப்ரென்ஸ் A வேல்யூ 1 2 3.
இதில் இல்லாத எலமெண்ட் என்ன இருக்குது 6 மட்டும்தான் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்தது பாருங்கள், சி டிஃப்ரென்ஸ் ஏ. சி டிஃப்ரென்ஸ் சி வேல்யூ 367, டிஃப்ரென்ஸ் ஏ வேல்யூ 1,2,3. இப்போ 1 2 3ல் இல்லாத வேல்யூ இங்கே என்ன இருக்குது 6ம் 7ம் இருக்குது, எழுதியாச்சு. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி டிஃப்ரென்ஸ் ஏ. பி வேல்யூ 4,5,6, இன்டர்செக்ஷன் சி டிஃப்ரென்ஸ் ஏ வேல்யூ 6,7. அப்போ இந்த ரெண்டுக்கு காமன் பாருங்க 6 மட்டும். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஃப்ரம் 1 2 3 பாருங்க, ரைட் ஆன்சர் ஈக்குவல், அப்போ லெஃப்ட் ஆன்சர் ஆல்வேஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், 6th one. B difference A union C equal to B union C difference A difference C. For B difference A equal to B value 4,5,6 difference A value 1 2 3 equal to, இதில் இல்லாத வேல்யூ என்ன இருக்கு 4 5 6 இருக்கு. நெக்ஸ்ட் B difference A union C. B difference A value 4 5 6 union C value 3,6,7. அப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூனியன்னா சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்போ 3 4 5 6 7, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சர் என்ன இருக்குது B யூனியன் C. B வேல்யூ 4 5 6 யூனியன் C வேல்யூ 3 6 7. அப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ 3 4 5 6 7. நெக்ஸ்ட் B யூனியன் C A டிஃப்ரென்ஸ் C. அப்போ ஃபர்ஸ்ட் A டிஃப்ரென்ஸ் C கண்டுபிடிங்க. A வேல்யூ 1 2 3, டிஃபரன்ஸ் C வேல்யூ 3 6 7. இதில் இல்லாத எலமெண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 3 இருக்குது, அப்போ விட்டுருங்க. அப்போ 1,2. அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ B யூனியன் C வேல்யூ என்ன 3 4 5 6 7, டிஃப்ரென்ஸ் A டிஃப்ரென்ஸ் C வேல்யூ 1,2. இதில் இல்லாத எலமெண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 1 2 தவிர இங்கே 1 2 இல்லை. இப்போ இல்லாத எலமெண்ட் 3 4 5 6 7, that is equation number 2. From 1 and 2 பாருங்க equal, right answer equal, left answer always equal. From 1 and 2, B difference A union C equal to B union C difference A difference C.